நான் இந்த சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் கனவுகள் நிறைய இருக்கும். சரிங்களா? நிறைய கனவுகள் நம்ம லைஃப்ல இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்தும் போயிருப்போம். சரிங்களா? அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய முடிஞ்சிருக்கும், சில விஷயங்களை செய்ய முடியாது. சரிங்களா? அப்ப கனவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை ஒரு வீடு கட்டணும், சொந்தமான வீடு. சரிங்களா? அதே மாதிரி இஎம்ஐ இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கை. சரிங்களா? என்னுடைய அம்மா அப்பாவை, என்னுடைய குடும்பத்தோட நான் வந்து அவங்க கூட நேரம் செலவழிக்கிறது, பல உலக நாடுகளுக்கு வந்து சுத்தி பார்க்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணி பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா கனவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நான் சொல்றதெல்லாம் அடிப்படை தேவைகள் ஆயிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் செஞ்சிருக்கணும். அதுக்கு உண்மையாவே தடையா இருக்கிறது என்னன்னா பணம் தான். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நேரம் செலவு பண்றதுக்கு, குழந்தைகளோட படிப்பு, மருத்துவம், வீடு எல்லாம் வேணும்னா மாசம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு வருமானம் இருந்தா கண்டிப்பா நமக்கு இதெல்லாம் செய்ய முடியும். கரெக்டா? 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இமீடியட்டா நான் வந்து சம்பாதிச்சேன்னா கண்டிப்பா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அதுவும் இந்த 2 லட்சம் ரூபாய் எப்படி வரணும் அப்படின்னா, 2 லட்சம் ரூபான்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதை விட அதிகமாவே இந்த வாய்ப்புல நம்ம சம்பாதிக்கலாம். அதாவது மாதம் ஒரு 2, 3 வருஷம் உழைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் உழைப்ப நிப்பாட்டினா கூட எனக்கு பேசிவ் இன்கமா வரணும். சரிங்களா? சரி, அது அது ஒரு சரிங்களா? ஒரு 5 கோடி ரூபாய் நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் எடுத்துங்க. இந்த பிசினஸ்ல 5 கோடி சம்பாதிக்க முடியுமா முடியாதான்றது நமக்கு தெளிவா அந்த பிசினஸ் பிரசன்டேஷனை பார்த்தாலே தெரியும். சரிங்களா? நம்ம ஒரு ஆசையில நம்ம இந்த ஒரு ஒரு எந்த ஒரு பிசினஸையும் நம்ம பண்ண வேண்டாம். சரிங்களா? நமக்கு இது வந்து என்னன்னா ஒரு ஒரு என்னன்னா பிராக்டிக்கலா யோசிப்போம் இல்லையா? இது நம்ம இந்த ப்ராடக்ட்ஸையும் இந்த பிசினஸ் பிளானையும் நம்ம இப்போ நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள்ட்ட கொண்டு போனா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு 5 கோடி ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குமா இல்லையான்றது நீங்க அந்த பிசினஸ் பிளானை பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அப்ப எதுவும் ஆசைப்படாம மைண்ட்ல எதுவும் வைக்காம ஒரு பிளாங்கா இந்த பிசினஸ் பிளானை கவனிங்க. இந்த பிசினஸ் அடுத்த 2, 3 வருஷம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் இருக்கும். அப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பிக்ஸ்டு டெபாசிட்ல 5 கோடி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 7 டு 8% நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மாதம் 3 லட்சம் ரூபாய் ஜஸ்ட் பேங்க்ல போடுறதுனால மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அதனாலதான் இந்த 5 கோடியை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த வாய்ப்பை நமக்கு தந்த கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா டைகான் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். ஒரு 5 மாத குழந்தை டியர்வன்ஸ். இங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிற புது நபர்கள் எல்லாருமே பயோனியர்ஸ். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஒரு 6 மாசம் கூட இன்னும் கடக்கல. சரிங்களா? நம்ம எல்லாருமே 5 மாத குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில நம்ம இருக்கோம். இன்னும் கம்பெனில நிறைய அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாரும் கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். லான்ச்சிங், அதாவது ப்ராப்பரான லான்ச்சிங்க ஜனவரியில தான் லான்ச் பண்ண போறாங்க. ப்ராப்பரான லான்ச்சிங். சரிங்களா? அப்ப எல்லாருமே வந்து கம்பெனி லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க இந்த பிசினஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. சோ அது மட்டும் இல்ல, கம்பெனியோட பில்லர்ஸ் யாரு தெரியுமா? யோகேஷ் தான்புரே, கம்பெனியோட சிஎம்டி. சரிங்களா? இவரு ஒரு சாதாரண நபர் கிடையாது. மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட். ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300, 400 கோடி ரூபாய் இயர்லி டேர்ன் ஓவர் பண்ற ஒரு நபர். இந்த டைகான் பிசினஸ் பண்ணி தான் அவங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய பால் வியாபாரம், அதுக்கப்புறம் மோட்டார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் டாடா டீலரு, ஸோ ஓனா கோஆபரேட்டிவ் பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிசினஸ்ல இன்வால்வ் ஆகி எல்லா பிசினஸ்லயுமே சக்சஸ் ரேஷியோல வாழ்ந்துட்டு இருக்கிற நபர் தான் மிஸ்டர் லோகேஷ் தான்புரே. ஸோ அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும், அதை வந்து ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸையும் நல்ல பிசினஸ் பிளானையும் வடிவமைச்சது வந்து பாத்தீங்கன்னா யோகேஷ் தான்புரே. அது மட்டும் கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கம்பெனியோட சிஇஓ யாருன்னா டாக்டர் பி.கே. பிரதாப். எப்படி வந்து படிப்புல மிக சிறந்த ஒரு பொசிஷன் என்ன, படிச்சு நல்லா இதுவா டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர். சரிங்களா? ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் தான் நம்ம கம்பெனியோட சிஇஓ. கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பேமெண்ட் எல்லாமே வந்து பாத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருன்னா நம்மளுடைய பி.கே. பிரதாப். ஸோ இவங்க இவங்க கூட தான் நம்ம கைகோர்த்து போக போறோம். ஸோ கம்பெனியோட விஷன் மிஷன் என்ன அப்படின்னா, ஒரு உலகத்தரம் வாய்ந்த நல்ல ஒரு பொருளை மக்களை பாதுகாக்கக்கூடிய, மக்களுக்கு வந்து விருப்பம் உள்ள, மக்கள் ஒரு தடவை அந்த பொருளை கொடுத்தா திரும்ப திரும்ப மக்கள் வாங்குவாங்க. அப்படி வந்து ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை மக்களுக்கு கொடுத்து நம்ம சமுதாயத்தை அவங்களையும் பயனடைய வச்சு நம்மளும் பயனடைகிற மாதிரியான
ஒரு விஷன் மிஷன் தான் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பொருளை மக்கள்கிட்ட கொடுத்து அது மூலியமா ஒரு பொருளாதார வாய்ப்பையும் இந்த கம்பெனி நமக்கு தர்றாங்க. ஸோ இந்த கம்பெனில நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்க போறது என்ன அப்படின்னா தி கிரேட் ஹெல்த். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹெல்த், அப்புறம் வந்து ஒரு நல்ல பணம். சரிங்களா? நல்ல ஒரு வெல்த், அடுத்து நிரந்தரமான ஹாப்பினஸ். சரிங்களா? சரி, நான் ஏன் இதை வந்து இப்ப வந்து பணம் இவ்வளவு நேரம் பணத்தை பத்தி சொல்றேன், திடீர்னு வந்து ஹெல்த்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி வந்து ஹெல்த்தை பத்தி இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வச்சு எப்படி பிசினஸ் பண்றது அப்படிங்கிறதுல வெல்த்ல வந்துடும். இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ் இந்த ஹெல்த்னாலையும் வெல்த்னாலையும் வந்துடும். ஆனா நம்மளுடைய மகிழ்ச்சிய பாழாக்குற சில விஷயங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இந்த செஷனுக்குள்ள போவோம். சரிங்களா? அதாவது நீங்க எல்லாரும் இன்னைக்கு சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கோம்னா கிடையாது. எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கதவை பூட்டி வீட்டுக்குள்ள இருக்கேன், சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன் அப்படின்னு. நம்ம வீடே, நம்ம குடும்பமே என்னன்னா நம்ம மொபைல் போனுக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய போட்டோ டேட்டாஸ் எல்லாமே மொபைல் போனுக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பேங்க் லாக்கர்ல இருக்க பணம் பேங்க்ல இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் பேங்கே மொபைல்ல தான் இருக்கு. சரிங்களா? நம்ம மொபைல்ல வந்து இங்க இருந்து இவனுக்கு ஜிபேக்கோ போன்பேக்கோ இவ்வளவு ரூபாய் அனுப்புன்னு சொன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு பணம் போகுது இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற நபர் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய போன் நம்பர் இருந்தா போதும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போனை ஹேக் பண்ணி அந்த போன்ல இருக்கிற பணத்தை ஈஸியா திருட முடியும். இந்த போன்ல இருக்கிற டேட்டாவை ஈஸியா திருட முடியும். நம்ம போன்ல இருக்கிற கேமராவை ஹேக் பண்ணி கேமரா மூலியமா என்ன நடக்குதுன்னு ஈஸியா பார்க்க முடியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிறைய படங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி பேங்க்ல போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சார் நான் இந்த மாதிரி பணம் அனுப்புனேன், அவருக்கும் போல எனக்கும் வரல, இந்த பணம் என்னாச்சுன்னு தெரியலன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய போன்னால மக்கள் வந்து பணத்தையும் மானத்தையும் இன்னைக்கு இழந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து தடுக்கிறதுக்கு கம்பெனி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னா வாட்விஸ். வாட்விஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல அதாவது வெளியில இருந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்ம போனு மூலியமா நம்மள நம்மளுடைய பிரைவேசிய கெடுக்கிற விதமா என்ன எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்விஸ். இந்த ஆப்பை நம்ம போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ல ஒரு 5 விதமான விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஆன்டி மால்வேர், ஆன்டி வார்ம், ஆன்டி ட்ரோஜன், ஆன்டி ஸ்பைவர், ஆன்டி பிஷிங். சரிங்களா? இது என்னன்னா எந்த ரூபத்திலையும் அதாவது நாகரீக திருடர்கள் சொல்லலாம் ஹேக்கர்ஸ். சரிங்களா? எந்த ரூபத்திலையும் ஒரு உள்ள வர முடியாது. நம்ம கேமராவை ஹேக் பண்ண முடியாது. நம்ம நம்ம பணம் சேஃப்டி, நம்மளுடைய மொபைல்ல இருக்கிற போட்டோஸ் டேட்டாஸ் எல்லாமே சேஃப்டியா வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த வாட்விஸ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த ஆப்பை ஒருத்தவங்ககிட்ட நீங்க போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கிற பணம் வந்து பாதுகாக்கப்படுது. அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களுடைய மானம் பாதுகாக்கப்படுது. அவங்களுடைய ஏதாவது போட்டோஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டா இருக்கலாம், முக்கியமான டேட்டா ஏதாவது இருக்கலாம், அதெல்லாம் பாதுகாக்கப்படுது. அப்ப இது வந்து பிசினஸா? இது வந்து ஒரு சேவை. நீங்க சமுதாயத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய சேவை. சரிங்களா? இதே வாட்விஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 14,000 15,000 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிறுவனம் வந்து 7,000 8,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. இப்ப நம்ம டைக்கான் இந்த வாட்விஸ் எவ்வளவு தர்றாங்க அப்படின்னா 1,800 ரூபாய் எம்ஆர்பி, 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 1,150 ரூபாய் வரும். சரிங்களா? அப்போ ஒரு 1000 ரூபாயில இவ்வளவு விஷயங்களை இந்த வாட்விஸ் பண்ணுது. நீங்க எல்லாம் நினைக்கலாம் சார் இவங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ பயப்படாதீங்க. இந்த வாட்விஸோடைய பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி தான். அப்ப தோனி வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த ப்ராடக்டோட நிறைய ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. என்னன்னா ஆன்டி அதாவது பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கு. சரிங்களா? அதாவது குழந்தைகளை நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம், குழந்தைங்க கையில போன் இருக்கு. ஸோ குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, அவங்கள வாட்ச் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனே ஒருவேளை தொலையுதுன்னு வச்சுக்கலாம், ஆன்டி தெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு.
சரிங்களா? அந்த போனை வந்து நம்ம எங்க எங்க இருக்கோ இப்ப அந்த போனை யாரு திருட்டுனாங்களோ அவங்க வீட்டு கதவை தட்டி போனை வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? அப்படி சில விஷயங்களை வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இந்த ஆப்ல நமக்கு இருக்கு dear friends. அப்ப முக்கியமா இனி இனி வரப்போற டெக்னாலஜில இன்னைக்கு ஈஸியா வந்து நம்ம போன் மூலியமா நம்மளுடைய டேட்டாவை, நம்மளுடைய மானத்தை, நம்மளுடைய பணத்தை திருடிடுறாங்க மக்கள். ஸோ அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு அட்டகாசமான டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் வாட்விஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம காலரை தூக்கிக்கிட்டு நீங்க ப்ரொமோட் பண்ணலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டை பத்தின டெக்னிக்கல் ஆன விஷயங்கள் எல்லாமே உங்க இன்வைட் பண்ணவங்க சொல்லி தருவாங்க. இப்போ நம்ம ஹெல்த் விஷயத்துக்கு போலாம். சரிங்களா? நான் ஏன் வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்? சரிங்களா? இப்போ என்னன்னா நம்ம ஜலதோஷம் வருது, கொரோனா வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு ஒன்று இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல என்னன்னா ஒரு தடவை நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எனக்கு. சரிங்களா? நான் எனக்கு இந்த இந்த ஏதாவது ஒரு லைஃப் டிசீஸ், அதாவது 400 வகையான லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கா, பேரு தெரியாத நிறைய நோய்கள் இருக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேரு. சரிங்களா? அது வந்தது அப்படின்னா அதுக்கு மருந்து மாத்திரையே கிடையாது. அப்ப நான் மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாதான், நான் சம்பாதிச்ச பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொட்டிக்கிட்டே இருந்தாதான் நான் என்னைய காப்பாத்திக்க முடியும். அதுவுமே முழுமையா என்னைய காப்பாத்திக்க முடியுமானா கிடையாது. சரிங்களா? அப்ப என்னன்னா ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கு, டயபெட்டிக், ஒபிசிட்டி, ஆஸ்மா, இந்த மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாம். மனித உடம்பே காட்டுக்குள்ள வாழ்ற மாதிரியான சூழ்நிலை தான் உடல் உறுப்பு தான். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புகைக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்கு, உடல் உறுப்புகளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருது. நாக்குக்கு ருசியா மட்டும்தான் நம்ம சாப்பிடுறோம். அது போக வந்து நிறைய மாத்திரைகள், டாக்டருங்கிட்ட கன்சல்ட் பண்ணாம நிறைய மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன் பாதிப்பு, சரிங்களா, புகையிலை, மத்தவங்க வந்து சிகரெட் குடிக்கிறதும் நமக்கு பாதிப்பாகுது. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள்னால இன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சவங்க யாராவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சரி அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லப்பா, அவருக்கு போய் இந்த வியாதி வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா கெட்ட பழக்கமே ஒரு ஆளுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை சுத்தி இன்னைக்கு வந்து மனிதன் வாழக்கூடாத ஒரு இடமா நம்ம பூமி மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப என்னன்னா WHO சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இனிமே வந்து நீங்க போன் இல்லாம வாழ முடியாது, இனிமே ஒரு வாகனம் இல்லாம நீங்க கார், பைக் இல்லாம வாழ முடியாது. அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம உடலை இன்னும் பலப்படுத்திக்கணும், இன்னும் வலிமையாக்கிக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா அதுக்காக தான் இந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ப்ராடக்ட் தாங்க G1 Trash அப்படின்ற ப்ராடக்ட். சரிங்களா? எல்லா ப்ராடக்ட் மாதிரியும் இந்த ப்ராடக்ட் நிறைய பல நன்மைகளை நமக்கு செய்யுது. செஞ்சாலும் கூட இந்த ப்ராடக்ட்ல மக்கள் வந்து அவங்க உற்சாகப்படுத்துற மாதிரியான சில விஷயங்களும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை பத்தி கொஞ்சம் டீப்பா நம்ம பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்ல ஒரு 50 வகையான கிளினிக்கலி மருந்து ரிசர்ச் இன்கிரியன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல நம்ம வந்து இப்போ ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போவோம். சரிங்களா? ஒத்த தலை வலிக்குது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலிக்குது, அதுக்கப்புறம் வந்து அல்சர் இருக்குது, நெஞ்சு வலிக்குது, இதுக்கெல்லாம் வந்து இது பலதர முடி கொட்டுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியான பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்ப எல்லா விதமான இந்த ஒரு 50 வகையான முக்கியமான மூலிகைகள் கலந்ததுதான் இந்த ஜீவன் பிரஷ். எந்தெந்த பொருட்கள்ல எல்லாம் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கோ அந்த பொருள் எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான மூலக்கூறுகளால செய்யப்பட்டதுதான் இந்த ஜீவன் பிராஷ். சரிங்களா? அப்ப இந்த ஜீவன் பிராஷ நீங்க காலையில ஒரு 5 கிராம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த 50 வகையான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிட்டதுக்கு சமம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இது சாப்பிடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தையும் ஒரு டெக்னாலஜி மூலியமா இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ 100% நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலன்னு சொல்றதை விட இந்த வேர்ல்டுலன்னே சொல்லலாம். என்னன்னா ஒரு ப்ராடக்ட் அதோடைய அட்டையில நியூட்ராசிட்டிக்கல், இது வந்து ஒரு நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்னு போட்டு வந்ததே நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான். மற்றவங்க எல்லாம் வாயால சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப இந்த நியூட்ராசிட்டிக்கல் தப்பா போடுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? எல்லா ப்ராடக்ட்லயும் நியூட்ராசிட்டிகல்ன்ற பேரு போட முடியாது. எந்த ப்ராடக்ட் கரெக்டான ஃபார்முலேஷன்ல கரெக்டான மெத்தட்ல தயார் பண்ணிருக்காங்களோ அது நியூட்ராசிட்டிக்கல் சர்டிபிகேஷன் வாங்கினா மட்டும்தான் நியூட்ராசிட்டிக்கல்னு அதுல போட முடியும்.
ஸோ நியூட்ராசிட்டிகள்ன்ற பேரோட நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜீவன் பிராஷ். சரி, இந்த ப்ராடக்டை நான் டெய்லி எடுத்துக்கும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனித உடல்ல நோய் வர்றதுக்கான மூல காரணங்கள் இருக்கு. நீங்க எந்த நோயை வேணாலும் எடுத்துங்க, சரிங்களா? டயபெட்டிக், கேன்சரு, இல்ல கொரோனா, இல்ல எந்த வகையான நோய் வேணாலும் எடுத்துங்க. நோய்க்கு மூல காரணங்கள் ஒரு 5 காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம உடல் வந்து உண்மைத்தன்மை வேகம் அடையுது, சரிங்களா? நம்ம உடல்ல வந்து செல்கள் வந்து இறந்து போன செல்கள் வெளியேறும், கழிவா வெளியேறணும். அந்த இறந்து போன இடத்துல புது செல்கள் உற்பத்தி ஆகும், சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அந்த செல்லோட ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த செல் சீக்கிரமா இறந்து, வெளியில இருக்கிற ரேடியேஷன் பாதிப்புலையோ, நியூட்ரிஷன் பாதிப்புலையோ ஏதோ ஒரு காரணங்களால சீக்கிரமா இறந்து போகுது. இந்த இறந்து போன செல்கள் சரியா வெளியேறது, உள்ளுக்குள்ளேயே தங்கியிருது. அதே மாதிரி இறந்து போன இடத்துல புது செல்கள் உற்பத்தி ஆகுறது இல்ல. இதுக்கு பேரு ஆக்சிடரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த ஆக்சிடரேஷன் ப்ராசஸை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், பிரீமியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது ஒரு ஒரு நபருக்கு வந்து புதுமைத்தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த ப்ராடக்டை எடுக்கும் போதே நீங்க ஒரு வாரம் 10 நாள்லயே உங்க முகத்துல ஒரு தேஜஸை நீங்க பாப்பீங்க, சரிங்களா? ஒரு யங் லுக் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க பாப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி, வெளியில இருந்து வர வைரஸ்லையும் பாக்டீரியாலையும் நம்ம உடம்ப பாதிக்கணும்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ நம்ம உடம்புல இம்யூனிட்டி பூஸ்டரா இந்த ப்ராடக்ட் செயல்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது ஒரு மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சரிவீத சத்துக்கள் வேணுமா, ஆனா அதை நம்ம சாப்பிடுறதே கிடையாது, சரிங்களா? அப்ப இந்த சரிவீத சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் தான் ஜீவன் பிராஷ். அடுத்து நம்ம உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜீவன் பிராஷ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புல 70% மேல நீர் தான் இருக்கு, சரிங்களா? இந்த நீர் வந்து நீரோட பிஹெச் லெவல் சரிசமமா இருக்கணும், சரிங்களா? அப்ப இந்த பிஹெச் லெவலை சமநிலைப்படுத்துறது, ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது, இம்யூனிட்டி பூஸ்டரை கொடுக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவீத சத்துக்களை கொடுக்குது. அடுத்து வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை கழிவா வெளியேற்றுது. இவ்வளவுத்தையும் பண்றதுனால டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புன்றது ஒரு இயந்திரம், சரிங்களா? ஒரு 11 இயந்திரம் சேர்ந்ததுதான் நம்ம உடல். 11 மண்டலங்கள்னு சொல்லலாம் அது. என்னது? ரத்த மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம். இந்த மாதிரி வந்து நம்ம உடல்ல 11 மண்டலங்கள் இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 11 மண்டலங்கள் சேர்ந்ததுதான் முழு உடல். இந்த 11 மண்டலங்கள், 11 இயந்திரமும் ஏதாவது ஒரு இயந்திரம் சரியா இயங்கலைன்னா கூட நம்ம ஏதாவது ஒரு நோய்க்கு கூட ஆரம்பம், சரிங்களா? அப்ப இந்த 11 மண்டலங்கள், இந்த இயந்திரம் என்ன பண்ணுது? நம்ம உடலை கரெக்டா இயக்குது, சரிங்களா? நம்ம ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட்டுல இருக்க சத்துக்களை சரியா பிரிச்சு கொடுக்குறதுக்கு, தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு. இந்த மாதிரி உடலே போதும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டுங்களா? இந்த உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் சாப்பிட்டீங்கனாலும் இந்த உடல் நல்லதை கிரகிச்சுட்டு கெட்டதை வெளியேற்றிடும், சரிங்களா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இந்த இயந்திரம் கெட்டு போச்சு. சுத்தி இருக்கிற பொல்யூஷன்னாலையும் ரேடியேஷன்னாலையும் பலதரப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள்னால இந்த இயந்திரம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த ஜீவன் பிராஷ் ரெகுலரா எடுக்கும்போது நம்மளுடைய 11 மண்டலங்களை சரியா இயக்க வைக்கிற வேலையை இந்த ப்ராடக்ட் நமக்கு பண்ணுது. அப்ப கொஞ்ச நாள் ஜீவன் பிராஷ் எடுத்துட்டு நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்களா, நீங்க ஜீவன் பிராஷை நிப்பாட்டிடலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஜீவன் பிராஷ் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை முறையை நீங்க மாத்தினா போதும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்ப இது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய உறுப்புகள் இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அது என்ன? இதயம், நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய கிட்னி, லிவர் அண்ட் அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம். சரி, இந்த 5 உறுப்புகளையும், இந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸோட சேர்ந்து இந்த 5 உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நம்ம உடம்புல வராம பாதுகாக்கிற வேலையை ஜீவன் பிராஷ் நமக்கு பண்ணுது. இந்த ஜீவன் பிராஷ் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம உணவு பொருட்கள்ல வந்து சின்ன மாறுதல்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா, டெஃபினட்டா சொல்றேன், நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் அதாவது வாழ்க்கை ஃபுல்லா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைய ஜீவன் பிராஷ் நமக்கு கொடுக்குது. சார், இதை நான் சாப்பிட்டா எப்படி, என்ன ஃபீல் பண்ணுவேன், என்னெல்லாம் வந்து
எனக்கு கிடைக்கும். எப்படி இதை நான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னு நான் ஏத்துக்கிறது அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல நீங்க பாக்குறீங்க இல்லையா, பெருசா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 300 கிராம் உள்ள பெரிய ப்ராடக்ட் இருக்கு. அதோட பிரைஸ் வந்து ஒரு 6000 ரூபாய் வரும்னு வச்சுங்க. பக்கத்துல ஒரு சின்ன ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு 4 30 கிராம் டப்பா இருக்கும். சரிங்களா? இந்த டப்பால வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம பேசுறோம். இது அது அவ்வளவு வேலை செய்யும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, இவ்வளவு விஷயத்தையும் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எடுத்த உடனே 6000 ரூபாய் கொடுத்து வாங்க வேணாம் சார். ஒரு 30 கிராம் சாப்பிட்டு எனக்காக ஒரு 600 ரூபாய் கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒரு 5 நாள் சாப்பிடுங்க. இந்த ப்ராடக்ட பத்தின ஒரு ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க நண்பர்கள் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. எடுத்த உடனே பிசினஸ் அது இதுன்னு சொல்லாம, பெரிய ப்ராடக்ட் அது இது இவ்வளவு ரூபா போடுங்க, அவ்வளவு ரூபா போடுங்க எதுவும் சொல்லாம, எனக்காக ஒரு 600 ரூபாய் கொடுத்து இதை சாப்பிட்டு பாருங்க. 30 கிராம் ஒரு 5 நாளைக்கு வரும். சரிங்களா? அப்ப அவங்க சாப்பிடும்போது சில விஷயங்கள்ல வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட்னு ப்ரூவ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மெடிக்கல் செக்அப் எடுக்க சொல்லலாம். சரிங்களா? ஒரு ஃபுல் மெடிக்கல் ஹெல்த் செக்அப் எடுத்துட்டு ஒரு மாசம் சாப்பிட சொல்லிட்டு திரும்ப ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்அப் எடுத்தாங்கன்னா, லேப் டெஸ்ட்லயே நம்ம இந்த ப்ராடக்ட பத்தின ரிசல்ட் வந்து நம்மளுடைய லேப் டெஸ்ட்லயே காமிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த ப்ராடக்ட சாப்பிட சாப்பிட நம்ம உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா மாற மாற சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு ஹெல்த்தியா மாறுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய தாம்பத்திய உறவு ஒரு ஒரு சாட்சி. சரிங்களா? அப்ப ஒரு இன்னைக்கு உள்ள ஃபுட்டுனாலையும், ரேடியேஷனாலையும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால என்னன்னா நிறைய பேருக்கு மலட்டுத்தன்மை உண்டாயிருச்சு இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த ப்ராடக்ட் ஒரு 5 நாள் ஒரு ஆள் எடுக்கிறாரு அப்படின்னாலே, அவர் உடம்புல நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் கிட்னி, அவருடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் ஆரோக்கியமாகி அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப குழந்தையின்மையா இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்ட் எக்ஸலண்ட் ரிசல்ட். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேணாம், ப்ராடக்ட் பேசும். நீங்க கொடுத்து மட்டும் பாருங்க. அவர் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு உடனே உங்களுக்கு போன் அடிச்சு எனக்கு பெரிய பாக்ஸ் வேணும்னு கேட்பாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் நான் இங்க இன்ட்ரோ பண்றேன். அதாவது அந்த ப்ராடக்ட் பேரு தண்டர் ஸ்பார்க் கேப்சூல். இது வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கு நம்ம ப்ராடக்ட். இது வந்து என்னன்னா, வந்ததுல இருந்து ஏகப்பட்ட ரிசல்ட், ஏகப்பட்ட பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு பயங்கர வாண்டட் லிஸ்ட்ல இருக்கு இந்த ப்ராடக்ட். அதாவது நீங்க வந்து ஜீவன் பிராஷ் வந்து நீங்க சாப்பிடும் போது சில பேருக்கு, அதாவது டயபெட்டிக் சுகர்ல இருக்கிறவங்க, இல்ல ரொம்ப வருஷம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டவங்க, இல்ல ரொம்ப ரொம்ப உடம்பு வீக்கா இருக்கிறவங்களுக்கு இப்ப செக்ஷுவல் வெல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருக்கேன், கொஞ்சம் நார்மலா தான் இருக்கேன்னா உடனே செக்ஷுவல் வெல்னஸ் தெரியும். பட் என்னன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலையில ஒரு 5 கிராம், சாயந்தரம் ஒரு 5 கிராம் ஜீவன் பிராஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு கேப்சூல் தண்டர் ஸ்பார்க் நைட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அவங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச மாதிரி. சரிங்களா? அதாவது இந்த தண்டர் ஸ்பார்க் உடைய வேலை என்னன்னா, நம்ம மனிதனுடைய ரீப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு நம்ம உடம்புல. சரிங்களா? அதான் செக்ஷுவல் ஆர்கன்ஸ். அது வந்து மேல் ஆர்கனா இருக்கட்டும், ஃபீமேல் ஆர்கனா இருக்கட்டும், இந்த ரெண்டு ஆர்கனையும் பர்டிகுலரா ஹெல்த்தியா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தண்டர் ஸ்பார்க். இது வந்து ஒரு சாதாரண செக்ஷுவல் ப்ராடக்ட் கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூரினரி ட்ராக், நம்மளுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆர்கனை ஸ்ட்ரென்தனா மாத்துறதுக்கும், அதுல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த குறைபாடை நீக்கி அந்த அந்த ஆர்கனுக்கு அந்த ஆர்கனை ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் தண்டர் ஸ்பார்க் பண்ணுது. ஸோ அப்ப என்னன்னா, இந்த ஜீவன் பிராஸ் அந்த தண்டர் ஸ்பார்க்கோட காம்பினேஷனோட நீங்க வந்து ஒருத்தருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட். தாமது செக்ஷுவல் வெல்னஸ்க்கு எவ்வளவு சூப்பரான ரிசல்ட். இது நீங்க வந்து என்னன்னா, ஒரு ஒரு ட்ரையல் பேக் 30 கிராம்ல இருக்கக்கூடிய சின்ன டப்பா ஜீவன் பிராஷும் ஒரு 3 தண்டர் ஸ்பார் கேப்சூலும் கொடுங்க. இதை மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. அடுத்தவர் உங்க கூட பிசினஸ் கூட சேர்ந்து வருவாரு, இல்லைன்னா உங்க கூட ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாரு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அது போக ஜீவன் பிராஷ் நீங்க ரெகுலரா எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பிரெயின் வந்து நல்லா இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரோக்கியமான தூக்கம். சரிங்களா? நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குறேன், காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சிடறேன் பிரம்ம முகூர்த்தத்துல, பகல்ல ஆக்டிவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஜீவன் பிராஸ் சாப்பிட்ட எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தூக்க மாத்திரையை நிப்பாட்டிடலாம். ஃபிக்ஸ் வர்றவங்க, ஸ்ட்ரோக் வர்றவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் எக்ஸலண்ட் ரிசல்ட்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முகப்பொலிவு, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த ஜீவன் பிராஸ் ரெகுலரா எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹேர் லாஸ் ஸ்டாப் ஆகுது. என்னன்னா நமக்கு முடிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நரம்பு மூலியமா போயிருது. இப்ப ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங் ஆகுது. சோ ஒரு பாக்குறதுக்கே ஒரு யங் லுக் வரும் இந்த ஜீவன் பிராஸ் ரெகுலரா சாப்பிடும்போது. அடுத்து வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்பைனல் கார்டா இருக்கட்டும், உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜீவன் பிராஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல சார் அவங்க முட்டு வலியில இருக்காங்க, அவங்க பேக் பெயின்ல இருக்காங்க அப்படின்னா ஜீவன் பிராஸோட சேர்த்து நம்ம கம்பெனில ஒரு ஆர்த்தோ கேர்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆர்த்தோ கேரை சேர்த்து கொடுத்து பாருங்க. ஒரு வாரத்துல அவங்க ஒரு 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 10 நாளைக்குள்ள அவங்க வந்து சார் என்னமோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது சார், நல்லா இருக்கு சார் உங்க ப்ராடக்ட் அவங்க சொல்லுவாங்க. dear friends. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போறவங்க, dear friends, தயவு செஞ்சு சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிம்முக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜீவன் பிராஸ் கொடுங்க. அது வந்து நீங்க வந்து பிசினஸ் நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் புரோட்டீனை மட்டுமே எடுத்து 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 அவங்க கிட்னிக்கு அதிகமா ஓவர்லோட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்க உடல் அந்த கிழங்கு மாதிரி உடல் இருந்து, அதாவது சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு உடல் அழகா காட்டினா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுடைய அந்த சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா அவங்களுடைய நரம்பு மண்டலம், உடல் அமைப்பு, கிட்னி பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்களுடைய ஜாயின்ஸ், அவங்களுடைய ஸ்டெமினா, அவங்களுடைய உடல் உறுப்புகள், கிட்னி எல்லாம் ஸ்ட்ரென்தனா இருக்கணும் அப்படின்னா அவங்கள காலையில ஒரு 5 கிராம் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண சொல்லி பாருங்க. அவங்க இந்த ப்ராடக்ட் நிப்பாட்ட மாட்டாங்க. சரிங்களா? அவ்வளவு ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் வந்து இந்த ஜீவன் பிராஸ் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடும் போதே பல நன்மைகளை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு 4-5 விஷயங்கள் சொன்னேன். இதை சாப்பிடும் போது நிறைய பேர் நிறைய ரிசல்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே, சரி ரொம்ப நாள் ஆகாது, ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு ஒரு 3 நாள் 4 நாள்லயே சார் இதை சாப்பிட்டேன், நான் வந்து எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு அவங்க சொல்லும் போதே அவ்வளவு ஆர்வமா இந்த பிசினஸை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது போக இந்த ப்ராடக்ட்டை நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் போது டயபெட்டிக், கேன்சர், தைராய்டு, வெரிகோஸ் வெயின், முக்கியமா வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு தாராளமா கொடுங்க. அடுத்து பேரலைசிஸ், அடுத்து நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்மா, உங்களுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அப்பா அம்மா வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் நீங்க தரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜீவன் பிராஸ் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு வந்து 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு நீங்க ஜீவன் பிராஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பரிசு நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அது மாதிரி சைனஸ், பைல்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட் ரிசல்ட் தான் இந்த ஜீவன் பிராஸ். ஸோ அப்ப என்னன்னா இந்த ஜீவன் பிராஸ் பண்றது என்னன்னா நோயை சரி பண்ணல, நோய் வர்றதுக்கான காரணங்களை போய் நல்லா சரி பண்ணுது, உடலை ஆரோக்கியமா வச்சுக்குது, 11 சிஸ்டம் 11 மண்டலங்களை ஆரோக்கியப்படுத்துது. ஸோ 400 வகையான டிசீஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. அப்ப இந்த 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 ஜீவன் பிராஸ் மட்டுமே என்னெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த எல்லா சர்டிபிகேஷனும் இந்த ஜீவன் பிராஸ் வாங்கிருச்சு. அதனால காலத்துக்கு நம்பி கான்பிடண்டா டாக்டரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கட்டும், நீங்க இந்த ஜீவன் பிராஸை நம்பி நீங்க கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனில நிறைய ப்ராடக்ட் இருக்கு. சீபக்திரான், ஒரு எக்ஸலண்டான சீபக்திரானுடைய ஜூஸ் இருக்கு. அதே மாதிரி அமிர்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் பைல்ஸ் கேப்சூல் இருக்கு, ஆர்த்தோ கேர் இருக்கு, அடுத்து ஃபீமேல் கேர் இருக்கு, வெயிட் லாஸ் கிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஜீவன் பிராஸோட காம்பினேஷன் பண்ணி நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் வரக்கூடிய சில காம்பினேஷன் ப்ராடக்ட் நம்ம கம்பெனில இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இதெல்லாம் இந்த காம்பினேஷனோட சேர்த்து கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்த்தோ பேஷண்ட் இருக்காரு அப்படின்னா இந்த ஜீவன் பிராஸும் அந்த ஆர்த்தோ கேரும் சேர்த்து கொடுங்க. ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சீபக்திரானும் அந்த ஜீவன் பிராஸும் சேர்த்து கொடுங்க. சரிங்களா? இப்ப டயபெட்டிக்லாம் இருக்காங்க, டயபெட்டிக் கிட் இருக்கு இங்க நம்ம கிட்ட. சரிங்களா? அந்த டயபெட்டிக் கிட்டோட சேர்த்து ஜீவன் பிராஸ் சேர்த்து கொடுங்க. சரிங்களா? கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு இதுல வந்து ஆர்த்தோ கேர் மட்டும் கொடுத்தா போதும், சீபக்திரன் மட்டும் போதும், அதுவே நல்ல ரிசல்ட் தான். பட் ஜீவன் பிராஸோட கொடுக்கும்போது இன்னும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்குது. ஒரு 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 இன்னைக்கு மக்கள் வந்து இமீடியட்டான ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க உடல் ஆரோக்கியமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜீவன் பிராஷும் மற்ற ப்ராடக்ட் காம்பினேஷன் ப்ராடக்ட்டும் தருது டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நல்ல ஆரோக்கியமான நாப்கின் இருக்கு நம்ம கிட்ட. சரிங்களா? நாப்கின்னா இன்னைக்கு நம்ம கடையில வாங்குற நாப்கின், பல நாப்கின்ல கெமிக்கல் அதிகமா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆலிவேரா, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெர்பல் ரிலேட்டடான விஷயங்கள், நெகட்டிவ் ஆனியோன் அப்படிங்கிற ஒரு விஷயம்,
ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மேஜிக் ஜெல்லுங்கிற ஒரு நாப்கின்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அந்த அவங்களுடைய பிரைவேட் பார்ட்டுக்கு அவ்வளவு ஹெல்த்தி டியர்மெண்ட்ஸ். அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாப்கின் போய் வாங்கி கொடுங்க. ஒரு தடவை இந்த நாப்கின் யூஸ் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் டிஃபரன்ஸ் உங்கள்கிட்ட. நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்ப சொல்றத நீங்க இந்த நாப்கினை போய் வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த நாப்கின் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான நாப்கின். அதுக்கப்புறம் ஃபேஷியல் கிட் இருக்கு டிஃபரன்ஸ். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா ஃபேஷியல் கிட்லயும் ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம ஸ்கின் வந்து டக்குன்னு பளிச்சுன்னு ஆகுது, பிரைட்டா மாறுது அப்படின்னா அப்பதான் வந்து என்னன்னா அவங்க ஹாப்பி ஆகுறாங்க இல்லைங்களா? அப்ப அதனால என்ன பண்றாங்க? ஃபேஷியல் கிட்ல வந்து அதிகமான கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அப்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸோட கோல்டோட கிரானுவல்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஃபேஷியல் கிட் இருக்கு. இந்த ஃபேஷியல் கிட் ஒண்ணு போதும் டிஃபரன்ஸ். லேடிஸ் எல்லாம் கவர்ந்துடலாம் நீங்க. சரிங்களா? அப்ப இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் பைப் லைன்ல இருக்கு. இன்னும் நிறைய ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனில இருந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ப்ராடக்ட். ஸோ டிசம்பருக்குள்ள ப்ராடக்ட்ல பல மாறுதல்கள் வரப்போகுது. டிஃபரன்ஸ் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு புரட்சி ஏற்படுத்த கம்பெனி என்னன்னா நம்முடைய டைகான் கம்பெனி தான். ஸோ மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது. இந்த ப்ராடக்ட் பிசினஸ் பிளானே சொல்லாம இந்த ப்ராடக்ட் ஒரு ஆளை எடுக்க வைங்க, அவரை ஃபீல் பண்ண வைங்க. அந்த என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலே போதும், பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடும் டிஃபரன்ஸ். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட பத்தின ஒரு ஷார்ட் நான் சொன்னது. அடுத்து வந்து ஒரு 10 நிமிஷத்துல இந்த பிசினஸ் பிளான் என்னங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா பிசினஸ் பிளான்ன்றப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம ஏன் வரோம்? நம்ம சாதாரணமா ட்ரெடிஷனல் பிசினஸே பண்ணிட்டு போயிடலாமே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் வரணும்? ஏன் வர்றோம் அப்படின்னா, நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கணும். சரிங்களா? உழைச்சேன்னா அடுத்து வந்து நான் அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெகுலரான இன்கம் ஸ்டார்ட் ஆயிடணும். ஈவன் என் உழைப்பு கம்மியாயிடணும். இல்லைன்னா உழைப்பே இல்லைன்னா கூட அந்த இடத்துல எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும். என்னுடைய 3 வருஷத்தோட உழைப்பு எனக்கு வந்து அடுத்து வாழ்நாள் ஃபுல்லா ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த பிசினஸ் பிளான்ல பார்க்க போறீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் பிளான் என்னவா வேணாலும் இருக்கட்டும், எத்தனை கோடி சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் பிளானா இருக்கட்டும், பட் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பிளான்ல பிசினஸ் பிளான நம்ம தூக்கிட்டு போடக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து அதை சுமக்க கூடாது. நம்ம இன்னொரு கம்பெனியை வளர்க்க நம்ம இங்க வரல. சரிங்களா? அப்ப நம்ம இப்ப இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது அது அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி மக்களை போட்டு திணிச்சு நிறைய பணத்தை அவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு நீங்க நிறைய வீட்டுல ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகி வீட்டுல கிடக்கட்டீங்க. ஆனா இங்க ஒருத்தவங்க வீட்டுல கூட ப்ராடக்ட் பெண்டிங் இல்ல டியர். ப்ராடக்ட் அவ்வளவு டிமாண்ட். யார்கிட்டயா நீங்க நம்ம இதுல வந்து ப்ராடக்ட் வேணும்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்ப இங்க என்ன பண்ணுதுன்னா, ஒரு தடவை நீங்க மக்கள்கிட்ட ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போன் பண்ணி திரும்ப கேட்கணும். அப்பதான் நீங்க அந்த நெட்வொர்க் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அப்பதான் அந்த பிசினஸ் பிளான்ல நீங்க பாசிபிலிட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அப்ப இந்த பிசினஸ் பிளான நல்லா கேளுங்க. இந்த பிசினஸ் பிளான ரன் பண்ண போறது நம்ம ப்ராடக்ட்ஸாவே தவிர நம்ம கிடையாது. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எம்ஆர்பி ரேட்னு ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜீவன் பிராஸ் எடுத்துக்கலாம். ஜீவன் பிராஸ் 300 கிராம் வந்து 6000 ரூபாய் எம்ஆர்பி. 30 கிராம் 675 ரூபாய் வரும் ஒரு டப்பா. அப்போ ஒரு ட்ரையல் பேக்கோட ரேட்டு 2700 ரூபாய். அப்ப என்னன்னா கம்பெனி வந்து எல்லாத்துக்குமே ஒரு டிபி பிரைஸ்னு வச்சிருக்காங்க. அந்த டிபி பிரைஸ்ல தான் நம்ம ஜாயினிங் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜீவன் பிராஸ் வந்து ஒரு ஒரு 300 கிராமே நான் 6000 ரூபாய் சொன்னேன் இல்லையா? அப்ப நீங்க 4500 ரூபாய் இங்க பே பண்ணும்போது ஒரு 300 கிராம் இந்த பேக் இருக்குல்ல, நீங்க படத்துல பாக்குற ஒரு 300 கிராமும் ஒரு ட்ரையல் பேக், அதாவது 4 30 கிராம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையல் பேக் சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சிரும் 4500 ரூபாய்க்கு. அதாவது 4500 ரூபாய்க்கு நீங்க ஐடி போட்டு ஜாயின் பண்ணுவீங்க. 8700 ரூபாய்க்கான ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துடும். அப்ப நல்லா பாருங்க, நீங்க ரீட்டைல் பண்ணீங்கன்னா, இதுல பிசினஸ்ல ரீட்டைல் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40ல இருந்து 50% லாபம் இருக்கு இந்த கம்பெனில. அதே மாதிரி ஜீவன் பிளஸ் 6500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 11,400 ரூபாய்க்கான ப்ராடக்ட் கிடைக்கும். அது மாதிரி வாட்விஸ் 1150 ரூபாய், நாப்கின் 1250 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், ஃபேஷியல் கிட் 1250 ரூபாய். இதுலயும் நீங்க கம்பைன் பண்ணி வாங்கினீங்கன்னா, அதாவது 3300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கான ப்ராடக்ட் கிடைக்கும். 5500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கான ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய காம்பினேஷன்ல ரீபர்ச்சேஸ்ல வந்து ரீபர்ச்சேஸ்லயும் சரி, ஜாயினிங்லயும் சரி, நீங்க வாங்கக்கூடிய பொருள்ல இருந்து ரீட்டைல் ப்ராஃபிட் மட்டும் 40% மேல ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு இது. இதுல என்னன்னா பாயிண்ட் வேல்யூன்னு வச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட் வேல்யூங்கிறது 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள்.
சரிங்களா? அப்ப 2 பாயிண்ட் வேல்யூங்கிறது 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள். 3 பாயிண்ட் வேல்யூங்கிறது 15,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள். அப்ப நம்ம இப்ப எந்த பாயிண்ட் வேல்யூல வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு 2,500 ரூபாய் கொடுத்து கூட எந்த பொருள் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க இவ்வளவுதான் கொடுத்து ஜாயின் பண்ணணும். அப்ப இவ்வளவு கொடுத்து அப்படின்ற கட்டாயம் கிடையாது. எதுல வேணாலும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப ஜாயினிங் பேக்கேஜோட என்ன கிடைக்குது? நீங்க கொடுத்த காசை விட அதிகமான பொருள் உங்க கையில கிடைச்சிருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கான ஒரு விர்ச்சுவல் ஆபீஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. ஒரு ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. அதுல உங்களுக்கான டீமை நீங்க கொண்டு போறீங்க. சோ இது வந்து என்னன்னா பைனரி சிஸ்டம். பைனரிலே ஹைபிரிட் பிளான். இது வந்து ஹெட் கவுண்ட் கிடையாதுங்க, ப்ராடக்ட் கவுண்ட் தான். அதாவது உங்களுக்கு ஆர்கனைசேஷன் 1, ஆர்கனைசேஷன் 2 2 டீம் நம்ம இங்க கொண்டு போறோம். அந்த 2 டீம்ல இப்போ ஒரு பிவி ஒரு பிவி லெஃப்ட்ல ஒரு பிவி ரைட்ல ஒரு பிவி வந்துச்சுன்னா பேர் மேட்ச் இன்கம் 500 ரூபான்னு அர்த்தம். சரிங்களா? நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, ஒரு பிவிங்கிறது 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள். அப்ப இங்க லெஃப்ட்ல ஒரு ஆளு 2 பிவிலையும் ரைட்ல ஒரு ஆளு 2 பிவிலையும் ஜாயின் பண்ணா ஸ்பான்சர் இன்கம் 5% கிடைக்கும் ஒரு ஆள்கிட்ட இருந்து. அப்ப 2 பேர்ல இருந்து 5% அது ஒரு 1000 ரூபாய். பேர் மேட்ச் இன்கம் 10%. அப்ப ரெண்டு பிவினா 10,000 10,000. அப்ப அப்ராக்சிமேட்டா உங்களுடைய டோட்டல் இன்கம் 2 பேரை கொண்டு வந்தாலே 2,000 ரூபாய் வந்துடும். இதுல நீங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தா ஸ்பான்சர் இன்கம், இல்லைன்னா நீங்க ஸ்பான்சர் பண்ணல, டீம் அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஜோடிக்கு 1000 ரூபாய்னா 2 ஜோடிக்கு 2,000 ரூபாய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த இன்கம் வேணும்னா நீங்க மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க எந்த எந்த எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணுங்க. எவ்வளவு ரூபாய் வேணாலும் ப்ராடக்ட் வாங்கி உள்ள வாங்க. உங்க ஐடி வந்து லைஃப் டைம் ஃபுல்லா ஆக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க இதை இன்ஆக்டிவ் ஆகவே ஆகாது. நீங்க அதை ஆக்டிவ் பண்றதுக்காண்டி நான் மாசம் மாசம் பொருள் வாங்கணுமானா கிடையவே கிடையாது. நீங்க இதுல ரீபர்ச்சேஸ் இருக்கு, பட் ரீபர்ச்சேஸ் கம்பல்சரி இல்ல. அது மட்டும் கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க வந்து லெஃப்ட்ல வந்து ஒரு 30 பாயிண்ட் வேல்யூ இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு 20 பாயிண்ட் வேல்யூக்கு பிசினஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த 20 பாயிண்ட் வேல்யூவும் 30 பாயிண்ட் வேல்யூ 20ம் பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு 10,000 ரூபாய் ரிலீஸ் ஆயிடும். மீதி இருக்கிற 10 பாயிண்ட் வேல்யூ கேரி ஃபார்வர்ட் ஆகும். உழைப்பு வீணாகாது. அதாவது ஒரு பக்கம் டீம் டெவலப் ஆனாலும் 1,00,000 பிவி இருந்தாலும் அது எப்பயுமே வாஸ் அவுட் ஆகாது. உங்க லைஃப் டைம்ல எப்ப வேணாலும் அதை பேர் மேட்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க 5,000 ரூபாய்க்குள்ள பொருள் வாங்கி ஜாயின் பண்ணும்போது 25,000 ரூபாய் வாரம் இந்த பேர் மேட்ச் இன்கம் சம்பாதிக்கலாம். 10,000 ரூபாய்க்குள்ள ஜாயின் பண்ணும்போது 50,000 ரூபாய் வாரம் பேர் மேட்ச் இன்கம் சம்பாதிக்கலாம். 15,000 ரூபாய்க்குள்ள 1,50,000, 15,000 ரூபாய்க்கு மேலனா வாரம் 2,50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீங்க எதுல வேணாலும் எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் உள்ள வந்துட்டு நீங்க 2,50,000 ரூபாய் பேக்கேஜுக்கு உங்க ஐடியா அப்கிரேடும் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப ஒரு ஆள் உள்ள வராரு, வாரம் 25,000 ரூபாய், வாரம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கட்டுமே, அவர் 15,000 ரூபாய் அப்கிரேட் பண்ணிட்டு போகட்டும். சரிங்களா? அப்ப யாரையும் இவ்வளவு 1000 போடுங்க, இவ்வளவு லட்சம் போடுங்கன்னு யாரையும் போர்ஸே பண்ணாதீங்க. அவருக்கோ இல்ல அவர் குடும்பத்துக்கோ எவ்வளவு ப்ராடக்ட் தேவைப்படுதோ அவருடைய எக்கனாமிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அவரு வாங்கி ஜாயின் பண்ணட்டும். சரிங்களா? அப்போ ஒரு 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 வாரத்துக்கு 2,50,000 ரூபானா மாசம் 10,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு இந்த ஒரு 10,00,000 ரூபாங்கிறது இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இத பாசிபிள் பண்ண போறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் தான். சரிங்களா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இதுல நாப்கின் இருக்கு, கோல்டன் ஃபேஷியல் கிட் இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீபக்தரன் ஜூஸ் இருக்கு, நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ட்ரிங்க் இருக்கு, பைல்ஸ் கேப்சூல் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட், அடிக்கடி மக்கள் வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் என்ன, ஜீவன் பிராஷ் இருக்கு, தண்டர் ஸ்பார்க் இருக்கு, செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இப்ப நம்ம இன்னையில இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல என்ன ஆகுது, லெஃப்ட் ரைட்டும் ஒரே மாதிரி டீம் போகாது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு சைடு வந்து பவர் லக்கு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 100 பிவிக்கு ஜாயினிங் நடக்குது. ஒரு ஒரு 200 பிவிக்கு மக்கள் சேல்ஸ் பண்றாங்க ப்ராடக்ட. ஒரு ஒரு 200 பிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சார் எனக்கு சேல்ஸும் பண்ண வேணாம், பிசினஸும் பண்ண முடியாது, நான் ஜஸ்ட் ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 200 பிவி வருது. ஒரு 500 பிவிக்கு ஒரு சைடு ரீபர்ச்சேஸ் நடந்தாலே 500 பிவி இன்ட்டு 500 2,50,000 ரூபாங்க. ஒரு 500 பிவிக்கு டேர்ன் ஓவர் நடந்தாலே போதும், வாரம் 2,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் இந்த பிசினஸ்ல நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா கம்பெனிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சார் அவர் என்னை சேர்த்து விட்டார் சார், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த கம்பெனில நடக்காது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க யாரையாவது ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்பான்சர் பண்ணவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவருடைய இன்கம்ல இருந்து 10% உங்களுக்கு கிடைக்கும்.
அப்ப அவர் பவர் லெக்ல இருக்காரு, கீழே இருக்காரு, பாட்டம்ல இருக்காரு, எங்க வேணாலும் இருந்துட்டு போகும். நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களே, அப்ப அவரை சம்பாதிக்க வச்சீங்கன்னா அவர்கிட்ட இருந்து 10% உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவர் 1,00,000 சம்பாதிச்சாரு அப்படின்னா உங்களுக்கு 10,000 கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளவு பேரை நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 10% கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த பிசினஸை விடாம பண்றீங்க. ஒரு ரைட்ல ஒரு 70 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க, லெஃப்ட்ல ஒரு 30 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க. மொத்தம் ஒரு 100 பேர் நீங்க ஸ்பான்சர் பண்ண 100 பேர்ல ஒரு 4 பேரு கேப்பிங் அடிச்சிட்டாங்க. அதாவது வாரம் 2,00,000 சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க ஸ்பான்சர் பண்ண 4 பேரும் ஒரு சைடு கூட இருக்கட்டும். இந்த 4 பேர் 2,00,000 சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வாரம் 10,00,000 வாரம் 4 பேருக்கும் போகும் மொத்தமா. கரெக்டா? அப்ப உங்களுக்கு 10%னா வாரம் 1,00,000 மாசம் 4,00,000 கேரண்டி. நீங்க ஸ்பான்சர் பண்ணவங்க 4 பேர் சீலிங் அடிச்சாலே அவங்க வாழ்க்கையில நீங்க விளக்கேத்துனாங்களே நீங்க நீங்க வந்து ஜோதி ஆயிருவீங்க டிஃபரன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து எக்ஸைட்டட் நிக்கல. லெவல் 1 அதாவது நீங்க ஸ்பான்சர் பண்ணவங்களோட இன்கம்ல இருந்து 10%. ரெண்டாவது அவங்க ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு 10 பேரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா அவங்க 100 பேரை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களோட இன்கம்ல இருந்து 10%. அடுத்து 3வது லெவல்ல இன்னும் மக்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்களோட இன்கம்ல இருந்து 5%. ஒரு உதாரணத்துக்கு லெவல் 1ல இருக்கிற மொத்த பேருக்கும் 10,00,000 சம்பாதிக்கிறாங்க. அதாவது நான் முன்னாடி 4 பேர் சீலிங் அடிச்சா 4 பேர் 2,50,000 சம்பாதிச்சான்னு நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு 100 பேர்ல ஒரு ஆளு 2,000 சம்பாதிப்பாரு, ஒரு ஆளு 10,000 சம்பாதிப்பாரு, ஒருத்தர் 1,00,000 சம்பாதிப்பாரு, ஒருத்தர் 500 சம்பாதிப்பாரு, இன்னொருத்தர் 2,50,000 இப்படியே மொத்த டோட்டலும் ஒரு 10,00,000 சம்பாதிச்சா உங்களுக்கு 1,00,000 கிடைக்கும். நீங்க ஸ்பான்சர் பண்ண ஆளுங்க 10,00,000 டோட்டலா சம்பாதிச்சாலே உங்களுக்கு 1,00,000 கிடைக்கும். 2வது லெவல்ல அவங்க ஸ்பான்சர் பண்ண மொத்த பேரும் 20,00,000 சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு 2,00,000 கிடைக்கும் பெர் வீக். அடுத்து 3வது லெவல்ல இருக்கிற மொத்த பேருக்கும் 50,00,000 இன்கமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 5%னா 2,50,000. அப்ப இதை நீங்க நடத்திட்டீங்கனாலே உங்க 3 லெவல்ல இருக்கிற மக்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா அவங்களை கைட் பண்ணி சம்பாதிக்க வச்சீங்கனாலே உங்களுக்கு பெர் வீக் இன்கம் 5,50,000 டிஃபரன்ஸ். அப்ப சீலிங் அடிச்சீங்கன்னா ஒரு 10,00,000, ஒரு 3 லெவல்ல இருக்கிற மக்களை சம்பாதிக்க வைக்கணும் 5,00,000. இப்ப இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா பெர் டே நமக்கு வந்து 1,50,000 நம்ம அழகா நம்ம சம்பாதிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர் டே 1,50,000 உங்களுக்கு கால்குலேஷன்ல வருதுன்னா ஒரு ஒரே வருஷத்துல உங்களுடைய பிக்ஸ்டு டெபாசிட்ல உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 5 கோடி ரூபாய் இருக்கு. இது வந்து 5 கோடியோட நிக்காது இந்த பிசினஸ்ல, இன்னும் அதிகமா தான் போகும். பட் நம்மளுடைய டார்கெட் என்னன்னா எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் நம்ம டைகான்ல வர்ற எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 3 வருஷத்துல 5 கோடி ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க வைக்கிறது தான் நம்ம இந்த டீம் இன்ஃபினிட் டீமோடைய நோக்கம். ஸோ அதை நம்ம பாசிபிலிட்டி ஆகும். அது மட்டும் இல்ல நமக்கு ஒரு உந்துதல் இருக்கு இந்த பிசினஸ்ல. இதோட இந்த ஸ்லைடோட முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. லெஃப்ட்ல 25 பிவி, ரைட்ல 25 பிவி எப்போ வருதோ அப்ப நமக்கு 5,000 ரூபாய் தனியா ரிவார்டா தராங்க. ஏன்னா நம்ம வந்து பைக்ல போயிருப்போம், பெட்ரோல் போட்டிருப்போம், இங்க இருந்து டீ வாங்கி கொடுத்துருப்போம், இதெல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா? அப்ப 25 பிவி எப்ப வருதோ அப்ப நமக்கு 5,000 ரூபாய். அடுத்து புதுசா 50 பிவி வரும்போது நமக்கு 10,000 ரூபாய் ரிவார்டா கிடைக்கும். அப்ப இந்த விஷயத்த இது மாதிரி வந்து என்னன்னா 10 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு ரிவார்டு மட்டும் இருக்கு. கிங் ஆஃப் டைக்கான் எப்ப அச்சீவ் பண்றனோ அப்ப கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து சம் பர்சன்டேஜ் எடுத்து வச்சு நமக்கு லைஃப் டைம் ஃபுல்லா கம்பெனி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ராயல்ட்டியா கிடைக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்டை பத்தின எக்ஸ்பிளனேஷனும் சரி, இந்த ப்ராடக்டை பத்தின டெஸ்டிமோனியலும் சரி, உங்களை கூட்டிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இவ்வளவு எக்ஸைட்மெண்டா சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருந்தீங்க பிசினஸ் பிளான். இந்த பிசினஸ் பிளானை சாத்தியப்படுத்தக்கூடிய 2 விஷயங்கள் இங்க இருக்கு. ஒண்ணு ப்ராடக்ட். நீங்க ஒரு தடவை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்து அந்த ப்ராடக்ட் பிசினஸ் பண்ணும். சரிங்களா? 2வது நம்மளுடைய சிஸ்டம். இங்க யாருக்காவது பேச தெரியலையா, கவலையப்படாதீங்க. நம்மளுக்கு 1-to-1 லீடர்ஸ் வந்து 1-to-1 கொடுப்பாங்க. அவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஜூம் மீட்டிங் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுடைய டைகான் ஆப்பர்ச்சுனிட்டி பிரசன்டேஷன் ரெகுலரா ஜூம்ல நடக்கும். ஃபியூச்சர்ல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம லைவா கண்டக்ட் பண்ணுவோம். அப்ப அதுல நீங்க உட்கார வச்சாலே போதும். சரிங்களா? 2வது உள்ள வந்தவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு 5 விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம். நீங்க உங்க லெஃப்ட்ல ஆர்கனைசேஷன் 1ல ஒரு 10 பேர், ஆர்கனைசேஷன் 2ல ஒரு 10 பேரை நீங்க இந்த 5 ப்ரோக்ராம்லயும் நீங்க உள்ள உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ், நீங்க லெஃப்ட்டும் ரைட்டும் உங்க டீம் போறதை நீங்க தடுக்கவே முடியாது. ஸோ அது போக இந்த கம்பெனில பூஸ்டர் பைனரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ நீங்க வந்து உள்ள வந்தவங்க கிட்ட நீங்க கேளுங்க. அவங்க வந்து அது என்னங்கிறத சொல்லுவாங்க.